வணக்கம். ராசா மீது வழக்கு பதிவு, சிறையில் அடைக்கப்படுவது உறுதிதான். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ராசா அவர்கள் இன்று இணையதள பக்கத்தில் மிகவும் மோசமான முறையில் பதிவுகளை திமுக கூட்டணியில் இருந்த விசிக, முஸ்லீம் லீக் கட்சிகள் பற்றி அவதூறாக பேசியுள்ளார். பெண்களை இழிவுபடுத்தும் விதமாகவும் அவர் பேசியுள்ளார். திமுகவின் கூட்டணியில் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் இருந்த முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும், 10 ஆண்டுகளாக கூட்டணியில் இருந்த விசிகாவாக இருக்கட்டும், இன்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளனர். கவர்னர் மாளிகையில் அமைச்சர்களாகவும் இன்று பொறுப்பேற்றுள்ளனர். இதை பற்றி சமூக ஊடகங்களில் கடந்த ஆண்டுகளில் திமுகவுடன் பயணித்து திமுகவின் ஆதரவை பெற்று எம்எல்ஏவாக தேர்வு செய்து இன்று எங்களுக்கே துரோகம் செய்துவிட்டனர் என்றும் பெண்களுக்கு இணையான ஒரு வார்த்தைகளையும் சமூக வலைதளங்களில் அவர்கள் பேசியுள்ளனர். கல்யாணம் முடிந்த பிறகு யாரு கூடனோ செல்வது போல கூட்டணி கட்சிகளாக இருந்த முஸ்லீம் லீக்கும் விசிகாவும் சென்றுவிட்டதாகவும் அந்த பதிவில் இடம்பெற்றிருந்தது. இதனால் பலரும் கண்டனங்களையும் தெரிவித்து வருகிறார்கள். அதிர்ச்சியடைந்த ஸ்டாலின் அவர்கள் இது போன்ற தவறான கருத்துக்களை ராசா போன்றவர்கள் வெளியிட வேண்டாம், கூட்டணி கட்சிகளுக்கு நாம் மரியாதை செலுத்த வேண்டும், அவர்கள் விருப்பம் போல அவர்கள் செயல்படட்டும் என்பதை ஸ்டாலின் அவர்கள் கூறியுள்ளார். ஏனென்றால் சமூக வலைதளங்களில் தற்பொழுது இருக்கக்கூடிய ஜென்சி பசங்க முழுவதுமான ஆதிக்கம் அரசியல் தற்பொழுது தலைகீழாக மாறி வருகிறது. பழையபடி இதற்கு முன்னால் சாதி சமய மதம் என்று பேசிக்கொண்டிருந்தால் அரசியலில் நாம் பிற்போக்குவாதியாகவே மாறிவிடுவோம், அனைவரும் சமம் என்ற எண்ணத்தில் நடத்த வேண்டும், இளைஞர்களுக்கு சாதகமான, இளைஞர்கள் ஆசைப்படக்கூடிய அரசியலை நாம் நடத்த வேண்டும், கரப்ஷனை நாம் ஒழிக்க வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்களுக்கு தற்பொழுதுதான் புரிந்துள்ளது. ஆனால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்கக்கூடிய வகையில் ராசா அவர்களது பதிவுகளும் சேகர்பாபு அவர்களது பதிவுகளும் வரக்கூடிய தேர்தல்களில் அந்த எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட திமுக இழக்க நேரிடும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இத்தனை ஆண்டுகளாக கூட்டணி கட்சிகளை நீங்கள் மரியாதை நிமித்தமாக கூட அவர்களுக்கு அமைச்சர் பதவியில் இடம் கொடுக்கவில்லை. ஆனால் வெற்றியடைந்த முதல் தேர்தலிலேயே அவர்கள் கேட்காமலேயே அமைச்சர் பதவியில் இடம் கொடுத்துள்ளார் விஜய் அவர்கள் என்றும் அதற்கான அங்கீகாரத்தையும் அவர்கள் கொடுத்துள்ளனர்கள் என்றும் இது ஆட்சியை கவிழ்த்துவிடக்கூடிய ஒரு சூழலை ஏற்படாமல் இருப்பதற்காக தக்க வைத்துக் கொள்வதற்காக விஜய் அவர்கள் செய்யவில்லை. தேர்தலுக்கு முன்பாகவே அவர் வாக்குறுதியாகவே கொடுத்து விட்டார், எங்களது கூட்டணிக்கு வந்தால் நிச்சயமாக நாங்கள் அவர்களை ராஜ மரியாதையுடன் வரவேற்போம், அமைச்சரவையில் இடம் கொடுப்போம் என்பதை பேசியுள்ளார். ஆனால் திமுகவோ தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சிக்கு இடம் கிடையாது என்று கூறியவர்தான் ஸ்டாலின் அவர்கள். தமிழ்நாட்டில் மக்கள் ஆதரவுகள் தற்பொழுது முழுவதுமாக திமுகவிற்கு எதிராகவே இருக்கிறது. மாற்றங்களை இளைஞர்கள் விரும்பிவிட்டார்கள். ராசா போன்ற எம்பிக்கள் மக்களவையில் பாதி விலையில் கிடைக்கக்கூடிய போண்டா பஜ்ஜிகளை சாப்பிட்டு கொண்டு கனிமொழியுடன் அங்கு அரட்டை அடித்து கொண்டு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதிகளை அவர்களால் பெற்றுத்தர முடிந்ததா? சுமார் 40 எம்பிக்கள் தமிழக மற்றும் புதுச்சேரியுடன் சேர்த்து 40 எம்பிக்களை தமிழக மக்கள் திமுகவிற்கும் திமுகவின் அப்பொழுது கூட்டணி கட்சிக்கும் அனுப்பி வைத்தார்கள். அவர்களால் தமிழ்நாட்டிற்கு நிதிகளை பெற்றுத்தர முடியவில்லை. இவர்கள் தனிப்பட்ட சொத்துக்களை பெருக்குவதற்குத்தான் திமுகவின் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் செயல்படுகிறார்களே தவிர மக்களுக்கு எந்த ஒரு நலனையும் செய்யவில்லை. இதனால்தான் இந்த முறை மக்கள் திமுகவை முழுவதுமாக புறக்கணித்து விட்டார்கள். ராஜ பரம்பரையாக குடும்ப அரசியலை வளர்த்து கொண்டிருக்கின்ற திமுகவிற்கு முற்றுப்புள்ளியும் வைத்து விட்டார்கள் என்றும் கூறப்படுகிறது. மேலும் விசிக, முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகளுக்கு ஆபாசமாக விமர்சித்து ஒட்டுமொத்தமான கேள்விக்கு உள்ளான ராசாவின் மீது நிச்சயம் நாங்கள் வழக்கை தொடர்வோம், அவரை சிறையில் அடைப்போம் என்பதற்கேற்ப தகவல்களும் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே ராசா அவர்கள் டூஜி வழக்கில் பல ஆயிரம் கோடி மோசடி செய்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. அதில் டூஜி முறைகேடு வழக்கில் பல ஆயிரம் கோடி ஊழல் செய்யப்பட்டதாக டெண்டர் முறைகேடு அவர் மீதும் அவரது சுற்றியிருந்த நிர்வாகிகள் மீதும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு கடைசியில் அந்த வழக்கில் இருந்து தப்பித்து வெளியே வந்தார். மீண்டும் அவர் சர்ச்சையில் சிக்கியுள்ளது ஒட்டுமொத்த திமுகவிற்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் தற்பொழுது திமுகவுடன் இருந்த கூட்டணிகள் விசிக, முஸ்லீம் லீக், இடதுசாரிகள், தற்பொழுது காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டதாக அறிவித்துவிட்டது. மேலும்
ராசா அவர்களது சர்ச்சையின் பேச்சால் முஸ்லிம் லீக்கும் விசிகாவும் கூட்டணியில் இருந்து வெளியேறப் போவதாகவும் பேசிக்கள் உருவாகி வந்தது. மேலும் அது உறுதி செய்யும் விதமாக ராசா அவர்களது பதிவால் அமைச்சரவையில் இடம்பெற்ற பிறகு நிச்சயம் திமுகவுடன் இனி பயணிக்கப் போவது கிடையாது என்பதும் தெரிந்துவிட்டது. இதனால் ராசா அவர்கள் ஏற்கனவே ஸ்டாலின் அவர்களை பற்றி ஒரு ஆடியோ ஒன்றும் சமூக வலைதளங்களில் வெளியானது. ராசா அவர்கள் அப்படி என்ன பேசினார் தெரியுமா? 2G வழக்கில் நாங்கள் சேர்த்த அத்தனை ஊழல் பணங்களையும் ஒட்டுமொத்தமாக கலைஞர் கேட்டுக்கொண்டார். நாங்கள் அதை கொடுத்து விட்டோம். கலைஞருக்கு பிறகு கனிமொழி வருவார். திமுகவை நாம் கட்டுப்படுத்தி விடலாம் என்று நினைத்தோம். ஸ்டாலின் அவர்களுக்கு ஆங்கிலமும் தெரியாது, அரசியல் செயல்திறனும் தெரியாது. அதனால் அரசியலில் அவரை ஓரம் கட்டிவிடலாம் என்று ராசா அவர்கள் அப்பொழுது அவரது ஆதரவாளர்களிடம் பேசிய ஆடியோவும் ஒன்று வெளியானது சமூக வலைதளங்களில். இதனால் ராசா அவர்களை சற்று ஓரம் கட்டியே வைத்திருந்தார் தேர்தலுக்கு முன்பாகவே. தற்பொழுது மீண்டும் அவர் சர்ச்சைக்குரியான பதிவுகளை பேசியிருப்பதால் நிச்சயம் அவர் கட்சியிலிருந்து நீக்கக்கூட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. தற்பொழுது நீலகிரியின் எம்பியாக ராசா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் நீலகிரியில் உள்ள மக்கள் ராசாவின் மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறார். ஏற்கனவே அவர் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. மீண்டும் அவர் ஒரு வாய்ப்பை கேட்டிருந்தார், மக்களும் கொடுத்துள்ளனர். தற்பொழுது வரை அவர் அதற்கான வாய்ப்புகளை கொடுத்த பிறகும் கூட மக்களுக்கான வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருப்பதால் நிச்சயம் எதிர்வரக்கூடிய மக்களவைத் தேர்தலில் ராசா அவர்கள் போட்டியிட்டால் டெபாசிட்டை இழப்பார் என்றும் அதற்கு முன்பாகவே திமுகவில் இருந்து நீக்கப்படுவார்கள் என்றும் கூறப்படுகிறது. ராசா அவர்களால் தற்பொழுது திமுகவின் தலைமைக்கு மேலும் ஒரு சிக்கலையும், கூட்டணிகள் தற்பொழுது பிரிந்து விட்டதால் கடுமையான கோபத்தில் ஸ்டாலின் அவர்கள் இருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஆபாச வார்த்தைகளை பேசி வசமாக சிக்கிக்கொண்ட ராசா அவர்கள் பெண்களை இழிவாகவும் அதில் பதிவுகளை மேற்கொண்டுள்ளதால் கூட்டணி கட்சிகளாக இருந்த விசிக மற்றும் முஸ்லிம் லீக் அதற்கான கேள்விகளையும் எழுப்பி வருகிறார்கள். இனியும் திமுகவுடன் ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது என்பதற்கேற்ப திமுகவிடம் இருந்து பிரிந்துவிட்டது கூட்டணி கட்சிகள். இதனால் இனி வரக்கூடிய ஒவ்வொரு தேர்தல்களிலும் திமுக தனித்து போட்டியிட்டால் எத்தனை இடங்களில் வெற்றியடையும் என்பதுதான் தற்பொழுது கேள்விக்குறியாகவே அமைந்துள்ளது. ராசா அவர்களை கவனமாக இருக்க வேண்டும் என்று எவ்வளவோ கனிமொழி அவர்கள் எடுத்து கூறினார்கள். கனிமொழி தான் ராசா அவர்கள் தற்பொழுது திமுகவில் இருப்பதற்கு காரணம். இல்லை என்றால் அன்றைக்கே ஸ்டாலின் அவர்கள் பற்றி பேசிய ஆடியோ வெளியான பிறகே அவரை கட்சியிலிருந்து நீக்கியிருப்பார்கள். ஆனால் கனிமொழி அவர்கள் சொன்ன ஒற்றை வார்த்தைக்காகத்தான் பொறுத்திருந்தார்கள். தற்பொழுது மீண்டும் அவர் சர்ச்சைக்குரியான வார்த்தைகளில் சிக்கியிருப்பதால் இனி அவர் திமுகவில் தொடருவதற்கு வாய்ப்பே இல்லை என்றும், தற்பொழுது பெண்கள் பற்றி சமூக வலைதளங்களில் அவதூறாக பதிவுகளை மேற்கொண்டிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இதனால் முஸ்லிம் லீக் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியின் தரப்பிலிருந்து ராசாவிற்கு எதிராக வழக்குகள் பதிவு செய்ய உள்ளதாகவும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதை பற்றி ராசா அவர்களிடம் கேட்டபொழுது அவர் எதுவும் கூறாமல், இணையதளங்களில் நான் பதிவு செய்துள்ளேன், அது தமிழில் தான் இருக்கிறது, தெரிந்து கொள்ளுங்கள், நான் பேசியது என்ன தவறு என்றும் கூறியுள்ளார். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ராசா அவர்களது செயல்பாடு சரியா தவறா என்பதையும், அவருக்கு பெண்கள் பற்றியான ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தியதால் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.